இன்றைய நமது சமகால அரசியலாளர்கள் செய்யும் எதையும் நாம் செய்யாமல் இருந்தாலே நாம் காமராஜராகி விடலாம். ஆம் நண்பர்களே, அன்று காமராஜர் எதையெல்லாம் செய்தாரோ அவையெல்லாம் இன்று இல்லை. அன்று காமராஜர் எதையெல்லாம் வெறுத்தாரோ அவையெல்லாம் இன்று இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், இன்று நாம் பார்ப்பதை, இன்று நாம் கேட்பதை, இன்று நாம் இதுதான் அரசியல் என்று புரிந்து கொண்டதை எதையுமே செய்யாமல் இருப்பதே நாம் காமராஜர் ஆவதற்கான முதல் படி. நாம் காமராஜ் ராஜ்யம் அமைப்போம், காமராஜ் ராஜ்யம் அமைப்போம் என்பதுதான். அமையுங்கள் காமராஜ் ராஜ்யை, அதற்கு உங்களில் யார் காமராஜர் என்றுதான் கேட்டேன். எடுத்தார் பாரு ஓட்டம், பின்னங்கால் பிணரியில் பட ஓடியே போய்விட்டார். பதில் இல்லை. அப்போது முடிவெடுத்தேன், இவர்களில் யாரும் காமராஜராக முடியாது. கரைப்படாத இதயத்தோடும் குறைப்படாத எண்ணத்தோடும் இருக்கிற இன்றைய குழந்தைகளாகிய நாம் நினைத்தால் நாளை காமராஜராகிவிடலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய மில்லியன் டாலர் கேள்வி. எங்கள் ஊரில் ஒருவர் இருக்கிறார். இனோவா ஹைபிரைட் கார், முன்புறம் படபடக்கும் கொடி, முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் அவரின் 10 விரல்களிலும் தங்க மோதிரம், கஞ்சிக்கு இல்லாதவர்களை சுருட்டிய காசில் கஞ்சி போட்ட மொடமொட சட்டை, காருக்கு முன்னால் ஒரு ஃபார்ச்சுனர், பின்னால் 2 ஸ்கார்பியோ. முதலில் இவரை பார்த்தபோது மந்திரியோ என்று விசாரித்தேன். இல்லை, வட்ட செயலாளர் வண்டுமுருகன் என்றார்கள். வட்டமே இப்படி என்றால் சதுரமும் முக்கோணமும் எப்படி இருக்குமோ? வண்டுமுருகனை போன்றவர்கள் உங்கள் தெருவிலும் இருக்கிறார்கள். இந்த ஆடம்பர அரசியலை கண்டு மயங்காத மனமும் மருளாத குணமும் இருந்தால் நாளை நாமும் காமராஜரே. முல்லை பெரியாறு கேரளத்தின் தகராறு, காவிரி பேராறு கர்நாடகத்தின் தகராறு, கிருஷ்ணா என்றாரு ஆந்திராவின் தகராறு, தரணிக்கெல்லாம் ஆறு, தமிழனுக்கு மட்டும் தகராறு. அண்டை மாநில அரசோ மத்திய அரசோ யாராக இருந்தாலும் தம் வார்த்தைக்கு செவிமடுக்க செய்யும் ராஜதந்திரிகள் காமராஜரோட மறைந்து போனார்கள். இன்று நாட்டுக்கு எது தேவை? அடுக்குமொழி வசனமோ கவர்ச்சி பேச்சோ காந்த குரலோ அல்ல. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றானே பாரதி. அப்படி இதயத்திலிருந்து பேசும் குரல், இந்தியாவே கேட்கும் குரல், காமராஜரின் நேர்மை குரல். அதுதான் இன்றைய அவசிய தேவை. அது நமக்கு வாய்ப்பு பெற்றால் நாளை நாமும் காமராஜரே. இன்று நம் வீட்டிலும் நம் வகுப்பறையிலும் நம் குரலுக்கான அங்கீகாரத்தை இன்று உயர்த்தி கொண்டால் நாளை நாமும் காமராஜரே. புத்தகங்களை மட்டுமல்ல, சுற்றியுள்ள மக்களையும் படிக்க முடிந்தால் நாமும் காமராஜரே. ருசி அறிய அலையும் இந்த வயதில் பிறரின் பசி அறிய நம்மால் முடிந்தால் நாமும் காமராஜரே. அப்பாவின் வருமானத்தை தெரிந்து கொண்டால், அம்மாவின் நிதி நிர்வாகத்தை புரிந்து கொண்டால், குடும்ப பொருளாதாரத்தை அறிந்து கொண்டால் நாமும் காமராஜரே. இந்த வயதில் நம்மால் அணைகள் கட்ட முடியாது, ஆனால் நம் வீட்டு கூரையில் வழியும் மழை நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த வயதில் நம்மால் பள்ளிக்கூடங்கள் திறக்க முடியாது, ஆனால் கல்வியின் மதிப்பறிய முடியும். இந்த வயதில் நம்மால் ஊருக்கே உணவளிக்க முடியாது, ஆனால் நாம் சிந்தும் ஒவ்வொரு பருக்கையிலும் யாரோ ஒருவரின் பெயர் இருப்பதை உணர முடியும். இவையெல்லாம் நிகழ்காலத்தில் முடியும் என்றால் எதிர்காலத்தில் நாமும் காமராஜரே. குழந்தை வயதில் தன்னை இழந்த, ஆரம்ப பள்ளியோடு கல்வி இழந்த, துணிக்கடையில் துவங்கி மரக்கடையில் இளமை இழந்த காமாட்சியே காமராஜரான போது இந்த துயரங்கள் எதுவும் தீண்டவராமல் ஏன் காமராஜராக முடியாது? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொகுசு வாழ்க்கை தேடுபவர்கள் சாதிப்பதில்லை, சோதனைகளை தாண்டுபவர்கள் மட்டுமே சாதிக்கிறார்கள். காமராஜரை போல இளவயது சோதனையை நெஞ்சத்தோடு சந்திக்க துணிந்தால் நாளை நாமும் காமராஜரே. மகாகவி சொன்னபடி அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அனுப்பினோர் வெள்ளம். இது நமக்கும் இருக்கும் என்றால் நாளை நாமும் காமராஜரே. யார் கண்டது? எந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ, எந்த மலையில் எந்த கருங்கல் கோவில் சிலையோ, இந்த இளைய கூட்டத்தில் எந்த குழந்தை இன்னொரு காமராஜரோ? சுடர்